அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டு விலகினார். சனியை விட்டு விலகி 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்திற்குள் நுழைவதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெறப் போகின்றன என்று பார்க்கும்போது 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சூரியன். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரித்தார். அது மட்டுமல்லாது சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரித்தாருங்க. அந்த இடத்தை விட்டு பொதுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் சஞ்சரிப்பதை விட அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் நுழைந்து புதனுடனும் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கி புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார். எனவேதான் ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என வியக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக தான் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கிரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த இரண்டு கிரக நிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசியிலிருந்து 14/3/2024 முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன சங்கடம் என்னவென்றால் 2 பகை கிரகமான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால் பல்வேறு விஷயங்கள்ல சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மீன ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமருவதால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அங்கு நீட்சம் பெற்ற அது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அந்த மாற்றம் பொதுவாகவே நல்லதொரு இனியமையான மாற்றமாக அமைகிறது. ஏனென்றால் சூரியன் பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பாருங்க. ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்கள்ல ஓரளவிற்கு நடுநிலையான பலனை பெற முடியும். தற்போது சனி சுக்கிரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். சூரியனின் பார்வையில் சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கிறாருங்க சூரியன். புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சமகிரகமாக பார்க்கிறார். புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது. எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாறியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை பல்வேறு வகையில உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக
அமைப்பாக பார்க்கப்படுகிறார். அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இயற்கையிலே ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அது போன்ற வாய்ப்புகள் எந்த விஷயத்திலும் கிடைக்காது. குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு விலகுகிறாருங்க. சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக ராசியும் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்போதைக்கு வலு பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெற போகிறார். சூரியன் உச்சம் பெறும் தருணம் என்பதும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமல்ல, அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும். இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுவாக வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு மிகவும் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் வலுவாக சுகஸ்தானத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க சூரியன். சூரியனுடைய சுப பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் பரிவிதமான வளர்ச்சி தொழில் ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கையெழுத்தாகும். லாபம் படிப்படியாக உயரக்கூடிய சிறந்த தருணமாக அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. திட்டமிட்டபடியே மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளையும் தங்களுக்கு சாதகமாக சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை ரீதியாக உங்களது திறமைகள் வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் தொல்லைகள் விலகும். மறைமுக எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் போன்றவை விலகுகின்றன. தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இதிலும் குறிப்பாக குடும்பத்திலும் சரி தொழில் உத்தியோகத்திலும் சரி உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஒளி மிகுந்து துன்பம் குறைந்து மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.